தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவ மனுஷனாகிய யோசேப்பு உங்களுக்கு தெரியும் தானே? நமக்கு இன்னைக்கு பைபிள் இருக்குது. பைபிள் எடுத்தோம்னா நீங்க அப்படி தானே தேவ பிள்ளைகள், நீங்க வேதத்தை வாசிப்பீங்க, நேசிப்பீங்க, எடுத்தா கீழே வைக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க வேதத்தை அப்படிதான் நேசிப்பீங்க. எனக்கு கர்த்தருடைய வேதத்தின் மேல உங்களுக்கு அவ்வளோ பிரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி நேசிக்காம அதை வாசிக்காம இருந்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 அதிகாரம், ஒரு 30-35 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அந்த 35 நிமிஷம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவனுக்காக கொடுக்க தயவு செய்து நேரம் ஒதுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ இந்த வேதத்தை இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிறோம். பிரிண்ட் பண்ணி அழகான புத்தகமாக நம்ம கைகளில் இருக்கு. இதெல்லாம் இல்லாத காலம் தேவ மனுஷனாகிய யோசேப்பு வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் தேவ தரிசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அவருக்கு 2 சொப்பனத்தை கொடுக்குறாரு. 2 சொப்பனத்தை கொடுக்குறாரு. யோசேப்புக்கு 2 சொப்பனம் வருது. ஒரு சொப்பனம் என்ன பாருங்க, ஒரு சொப்பனம் என்ன, அந்த நாட்களில் வயல்களில் விளைஞ்ச கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த கதிர்கள் அரிக்கட்டுகளாக கட்டி வைக்கிறாங்களாம். 11 அரிக்கட்டுகள் யோசேப்பை என்ன பண்ணுது, விழுந்து வணங்குகிறது. இது ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனம் யோசேப்புக்கு வருது. 2வது ஒரு சொப்பனம் வருது. 11 நட்சத்திரங்களும் சூரிய சந்திரனும் ஒரு நட்சத்திரத்தை வணங்குற மாதிரி அவர் பார்க்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். 11 அரிக்கட்டுகள் விழுந்து வணங்குது. 11 நட்சத்திரங்களும் பிறகு சூரிய சந்திரனும் சேர்ந்து இவரை வணங்குது. இது யோசிச்சு பாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில இதுதான் யோசேப்பை பற்றிய தேவனுடைய திட்டம். இந்த தேவ தரிசனம் உள்ள வந்த உடனே இதை இரவும் பகலும் தியானிக்கணும். நல்லா கவனிக்கணும். இரவும் பகலும் இதுதான் அவருக்கு தியானமா இருக்கணும். இரவும் பகலும் இது அவருக்கு தியானமா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் இதை எப்படி கொடுக்கிறாரு, இரவுக்காக ஒரு சொப்பனம், பகலுக்காக ஒரு சொப்பனம். பிரைஸ் காட், அல்லேலூயா. இரவுக்காக ஒரு சொப்பனம். நீங்க இன்னைக்கெல்லாம் வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப தெரியல. நட்சத்திரங்கள்லாம் எங்கேயோ ரொம்ப தூரம், நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுமா, கிராமங்களில் லைட்டெல்லாம் இல்லாத நாட்களில் அப்படி வானத்தை பார்த்தா இந்த கருப்பு துணியில் வெள்ளியை ஊத்துனா மாதிரி இருக்கும். அப்படி நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும் நட்சத்திரங்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு எங்கள் அண்ணன் தம்பிகளால் விற்கப்பட்ட பிறகு எகிப்துக்கு போனால் அங்கே கரண்ட் இல்லை, வாசலில் அப்படி படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்தா என்ன தெரியும், அப்படியே மேலே நட்சத்திரங்களா தெரியும். என்ன இப்போ வரும் மனசுக்குள்ள என்ன வரும், ஆமாம் இந்த நட்சத்திரம் நான் தான், அதை சுற்றி வருது, அது எங்கள் அண்ணன் ரூபன், இது எங்கள் அண்ணன் சிமியோன், இது எங்கள் அண்ணன் லேவி, இது அவன், இது இவன். அப்படி மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, தேவன் இதை செய்ய போகிறாருன்னு பகல் நைட்டெல்லாம் ஓடும். காலையில் வந்த உடனே பாருங்க, ஊரில் எங்கேயும் விவசாயம் நடக்கலை, எகிப்தில் விவசாயம் நடக்குது. அப்படி விளைச்சலோ விளைச்சல், அப்படி கொல்ல விளைச்சல் விளையுது. இங்க பாருங்க, இவர் போறாரு, போனா அங்க விளையிறதெல்லாம் பார்க்கிறாரு. அரிக்கட்டுகள்லாம் அறுக்குறாங்க, கட்டுறாங்க. இப்படித்தான் 11 அரிக்கட்டுகள்ல என்ன வணங்க போகுது. அப்ப பகல்லையும் தேவன் தன்னை குறித்து சொன்னதை தியானிக்கிறாரு, இரவுலேயும் தேவன் தன்னை குறித்து சொன்னதை தியானிக்கிறாரு. அப்ப இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிறதுல தன்னை அர்ப்பணிச்சதுல கவனிங்க, இந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. பிரைஸ் காட், ஆமென். அப்ப இரவா பகலா கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதை போய் அடைஞ்சிட்டாரு. ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தானே தரிசனம். ஏன்னா வேதம் இல்லாத காலம் பார்த்தீங்களா. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு, வாப்பா வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா,
வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானா என்ன, அதை என்ன முடியலன்னா விட்டுரு. அந்த மாதிரி தான் இருக்கும் உன் சந்ததி. அப்போ வானத்தை பார்த்தா நட்சத்திரம். அப்புறம் சொல்கிறாரு, வாப்பா இந்த மண்ணை கொஞ்சம் கையில் எள்ளு. இந்த கடற்கரை மண்ணெல்லாம் பார்த்துருக்கேன், அதை அள்ளிட முடியுமா உன்னால்? இந்த கடற்கரை மணல் மாதிரி உன் சந்ததி இருக்கும். அப்போ அப்புறம் வனாந்தரத்தில் நடந்தால் சுற்றி என்ன தான் இருக்காங்க, மண்ணு தான் இருக்கும். பகலெல்லாம் இந்த மண்ணை பார்ப்பார். புழுதி காடு பறக்கும், அடிக்கும், அப்படி காற்றடிச்சா அப்படி பறக்கும். அந்த மண்ணெல்லாம் பார்த்தா இப்படித்தான் என் சந்ததி இருக்க போகுது. அப்படி நைட்டில் பார்த்தா இப்படித்தான் என் சந்ததி இருக்க போகுது. பகலில் மண், இரவில் நட்சத்திரம். மண்ணும் நட்சத்திரமும் சேர்ந்து 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 இதையே தியானிச்சு தியானிச்சு இது இவனுடைய கற்பனையாக மாறி இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வைத்து விட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த திங்கிங், அதாவது தேவன் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறாருன்ற அறிவை வேதத்திலிருந்து பெற்று அதை இரவும் பகலும் தியானிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமானது. அது உங்களை மேலான உன்னதத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் உலகத்திலிருந்து நாம் வர்ற தகவல்களெல்லாம் தேக்கி மனசுக்குள்ளே போட்டு வர்றவன் போகிறவெல்லாம் பேசுகிறத காதில் வாங்கி அதையே தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமாம், சில ஆட்கள் பாருங்கள், கிறிஸ்தவ சபைகளில் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, டிவியெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்கலாம் பிரசங்கம் பண்ணா. நம்ம யாரும் அதெல்லாம் கேட்டதே கிடையாதே. நம்ம என்றைக்கு அதெல்லாம் காது கொடுத்து கேட்டோம்? டிவியெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, சினிமா படம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னா நம்மளால் வச்சு பார்க்குறதே என்ன தெரியுமா, வெறும் சீரியலாக பார்க்குறோம். சுகுணாவுக்கு என்ன ஆச்சுக்கா? சுகுணா சொல்லாம போயிட்டா. ஆமா, அடுத்தது நம்ம பார்க்க ரொம்ப விரும்பி பார்க்கறது, நம்ம ஆட்கள் பார்க்கறது எல்லாம் என்னன்னா, சொல்வதெல்லாம் உண்மை. ரொம்ப முக்கியம்ப்பா. ஐயோ, எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லுது அந்த அக்கா. ஆமா, தானா தீர்ற பிரச்சனையை அந்த அம்மா தானா தீர விடாது. அது எழுத்து பேசி பிரச்சனையாக்கி அடிதடி ஆகி, ஆமாம், அது ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய மனசையும் கவர்ந்தது, பிக் பாஸ். அடடடடடா, என்ன அற்புதமான கலைநயமிக்க நிகழ்ச்சி அதெல்லாம். இதெல்லாம் பார்க்குறான், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பொதுவாக வெளியில் உலகத்தில் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை விட ரொம்ப சீரம் சிறப்புமான நிகழ்ச்சி குக் வித்து கோமாளின்னு நிறைய நல்ல ரொம்ப போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து அறிவு அப்படியே அப்படியே நிரம்பி வழியுது அவனுங்களுக்கு. ரொம்ப எல்லாம் அறிவார்ந்த ப்ரோக்ராம் தானே. ஆமாம், ரொம்ப ரொம்ப மேன்மையான மக்கள் தான் வந்து அதில் கலந்துக்குவாங்க. இந்த யார், தர்பூசித்தி திவாகர் மாதிரியான ரொம்ப அறிவார்ந்த மக்கள் தான் அதில் பங்கெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் அதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து இவன் எல்லாம் ரொம்ப அறிவாளி ஆகிடுறான். அதனால் விசுவாசிகள் கூட பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறது, சொல்வதெல்லாம் உண்மை பார்க்குறது, பிக் பாஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து இங்கே பாருங்கள், ஒரு திரைப்படத்தை பார்க்குறீங்கன்னா அந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு இயக்குனருடைய கற்பனை. அவருடைய கற்பனையில் சில கதாபாத்திரங்களை அவர் வடிக்கிறார். அந்த கதாபாத்திரங்களை நம் கண் முன்பாக வாழ விடுகிறார். அவருடைய கற்பனை கதாபாத்திரங்களை நம்முடைய கண்கள் முன்பாக வாழ விடும் பொழுது சில கதாபாத்திரங்கள் நம்மை ஈர்க்கிறது. சில கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அடடா, இப்படி ஒரு ஹீரோவா நாம் இல்லையே, இப்படி ஒரு மனுஷனாக நாம் இல்லையே அப்படிலாம் தோணுது. ஏன்னா பறந்து பறந்துலாம் சண்டை போட முடியுது இல்லையா? அப்படியே அடிச்சுன்னு போனார்னா அப்படியே கை போய் 70 பேர் விழுறான் ஒரே குத்துல. நல்லா இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு சண்டைனா என்னன்னு தெரியுமான்னு தெரில. ஒருத்தனை 2 அடி அடித்தா நம்ம கை வலிக்கும், 2 அடி அவனை அடிக்கிறதுக்குள்ள நமக்கு கை வலிக்கும். இதுதான் ஒரிஜினல். ஆனால் அங்கே அடிச்சுனே இருப்பார். சிலர்லாம் பாருங்க அடிச்சுனே இருப்பார், அப்படியே பந்து ஆடினே இருப்பான். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது, அதனால் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அது ரசனையோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல. என்ன பிரச்சனைனா, சினிமாவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, இதை மாதிரி ஒரு ஏமாற்றம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் நம்முடைய
மனசுக்குள்ள வந்து தங்கிடுது பாருங்க. அது மனசுக்குள்ள வந்து தங்கி ஆமா நாமளே என்ன ஆயிடுறோம்னா நாமளே இந்தியன் தாத்தாவா மாறிடுறோம். எங்கேயும் லஞ்சம் கொடுக்க முடியாது, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, கேட்டா குத்துவேன் அப்படின்னு ஆயிடுறோம். பார்த்தீங்களா? இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீ பார்த்துட்டு நீ பார்த்தனா பார்த்துட்டு வந்து தொலை, அதோட அதை விட்டுட்டு வந்துடணும். இங்கே பாருங்க, நீங்கள் நம்பலைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேறு படம்லாம் வேறு பார்க்க மாட்டீங்க, நல்ல விசுவாசிங்களாக வேறு இருந்துடுறீங்க. இந்த சின்ன பசங்க எப்பயாவது இந்த பேய் படம் ஏதாவது பார்த்துச்சுன்னா, ஏதாவது நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே பார்த்துச்சுன்னா நைட்டில் தூக்கத்துலேயே அழறோம். அப்படியே இது என்னன்னா இதுக்கு கனவுல இப்போ வந்துருக்குது பேய். அதை படத்தில் பார்த்த பேய் இப்போ கனவுல வருது, இங்கே பார்த்துக்கிட்டு. அப்போ நம்ம எண்ண மண்டலங்களில் நாம் பார்க்கிற அந்த காட்சிகளின் பதிவு உள்ள போகுது. ஞாபகம் வச்சுங்க. கனவா வருது, திரும்ப அதை பார்த்துட்டு வெளியில் போடானா போக மாட்டான். பாத்ரூம் போகிறதுக்கு உனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பாத்ரூமில் சிங்கிள் இருந்து வந்தது, இதை பார்த்துட்டான் இவன், பயப்படுறான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த காட்சிகள் எனக்குள்ள எண்ணங்களையும் கற்பனைகளையும் உண்டாக்குகிறதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ நான் பார்க்குற சினிமாவில், நான் பார்க்குற டிவி நிகழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் நான் ஒரு விஷயத்தை என் உள்ளத்துக்குள்ளே தேக்குவேனானால், கவனிங்க, அவைகள் உண்டாக்குகிற எண்ணங்கள் என்னை என்ன பண்ணோன்னா என்னை கெடுக்கும், என் புத்தியை கெடுக்கும், என்னை சீரழிக்கும். என் சிந்தையில் தகாத குப்பையான எண்ணங்களை, வேண்டாத அருவருப்பான எண்ணங்களை, கவனிங்க, எதெல்லாம் என் ஆத்மாவை கெடுக்குமோ அப்படிப்பட்ட எண்ணங்களால் என் மனசை இப்படிப்பட்ட காண்கிற கேட்கிற எல்லா நிகழ்வுகளும் எனக்குள்ள கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால தான் யார் பேச கேட்குறோம், என்ன கேட்குறோன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 சம்பவத்தை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இது அடுத்த வாரம் தொடர்றேன். கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப பெரிய முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் அறிவு எதை இமேஜின் பண்ணுது, உங்களுடைய எண்ணங்கள் எதை கற்பனை செய்கிறது, உங்கள் வாழ்க்கையை எவ்விதம் பாதிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து வாசிங்க 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27:1 வேகமாக. பின்பு தாவீது தான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், ஒரு நாள் சவுலின் கைகளினால் நான் மடிந்து போவேன். இங்க பாருங்க, இது ஒரு தேவையில்லாத கற்பனை. தாவீதனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு எண்ணம் தாவீதுக்கு உண்டாயிற்று. காரணம் என்ன? அவரை சுற்றி நடந்தது என்ன அப்படின்னா, சவுல் பாருங்க, இந்த தாவீதை தேடாத எல்லையே இல்லை. இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லா பக்கத்திலேயும் அவர் என்ன பண்றாருன்னா தேடுறாரு. எல்லா இடத்துக்கும் இவர் எங்க போய் ஒளிஞ்சாலும் அங்க ஒரு ஆள் வந்து இவரை போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே தாவீது தேடி சவுலோட இராணுவம் வந்துடுது, சவுலே வந்துடுறார். அப்ப இவர் எங்கேயும் போய் ஒளிய முடியல, எங்கேயும் பதுங்க முடியல. மக்கள் யாரும் இவருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியல. 2 பேர் ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியுறான், 8 பேர் பகையா இருக்கிறான். எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடறாங்க, எங்க போனாலும் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்ப தாவீதுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்கிற எண்ணம் தாவீதுக்கு பயத்தை உண்டாக்கிற்று. இந்த எண்ணம் தவறானது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, இவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு நாள் என்னை நானே பாதுகாத்து கொண்டேன் அப்படின்ற எண்ணம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ நாள் என்னை நான் தான் பாதுகாத்தேன்னு தாவீது நினைக்கிறார். இதுக்கப்புறமா என்னை யார் தான் பாதுகாத்துக்கணும்? நான் தான் பாதுகாத்துக்கணும். நான் பாதுகாத்துக்கொள்ளணும்னா இஸ்ரவேலின் எல்லைகளில் இருந்தால் நான் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆகவே பெலிஸ்தருடைய எல்லைகளுக்குள்ள நான் போய் தஞ்சம் புகுந்தா பெலிஸ்தருடைய தேசமும் ராஜாவும் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள், நான் அங்கே பாதுகாப்பாக இருப்பேன் என்கிற எண்ணம் தாவீதுக்கு உண்டாகிறது. நல்லா கவனிக்கணும்.
தன்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், தான் கேள்விப்படுகிற சம்பவங்கள், மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, சவுல் உங்களை அங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு, இங்கே உங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாரு, அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் கேள்விப்பட மனசுக்குள்ள கர்த்தர் பேர்ல இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் பேர்ல இருக்கிற விசுவாசம் அற்று போய், நல்லா கவனிக்கணும். அவர் பாடும்போது எப்படிலாம் பாடுறாரு? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தஞ்சம், என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதெல்லாம் சொல்றாருல, அதெல்லாம் சொல்றவர் கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் துருகம்னு நினைச்சா, இப்ப கர்த்தர் சொல்லாம சுயமா ஒரு முடிவெடுத்து, நான் என்றைக்காகிலும் ஒரு நாள்ல சவுலின் கைகளினால் மடிந்து போவேன் என்கிற எண்ணம் வந்ததுனால ஒரு முடிவெடுத்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிறாரு. இது எந்த விதத்தில் சரியானது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுக்கு காரணம் தான் ஓவர் திங்கிங். நாம் கேட்கிற செய்திகள், நல்ல கவனிங்க, நம்மளை தேடி வந்து சில ஆட்கள் சொல்லக்கூடிய சில துர்ச்செய்திகள், கெட்ட செய்தியாக தான் சொல்லுவான். நம்மளை பாருங்களேன், நம்மளை தேடி நல்ல செய்திகள் சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. நல்ல செய்தி உங்களை தேடி வந்தா, நல்ல செய்தி உங்களுடைய ஆத்மாவுக்கு புஷ்டி, உங்க ஆத்மாவை ஊக்கமாக்கும். ஆனா நல்ல செய்தியை பேசக்கூடிய மக்கள் உங்களை சுற்றி ரொம்ப கம்மியா தானே இருக்கிறாங்க. துர்ச்செய்தி சொல்றவங்க தாங்க இருக்கிறாங்க நம்மளை சுற்றி நிறைய பேர். பாருங்க, இந்த யோபு புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் யோபு புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? முதல் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா யோபுவுக்கு எல்லாம் நஷ்டமாயிடும், எல்லாம் நஷ்டமாயிடும். திடீர்னு புயல் காத்து வரும், போயிடும், அப்புறம் யுத்தம் வரும், அவனுங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதில் அவன் சொல்லுவான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இதை உமக்கு அறிவிக்க வந்தேன். நான் கேட்குறேன், இவனை யார் இப்போ உயிரோடு இருக்க சொன்னான்? இவனை செத்து தொலைய வேண்டியதானே? இவன் வந்து எதுக்கு சொல்கிறான்னா, நான் உமக்கு இதை அறிவிக்கிறதுக்காக வந்தேன்றான். அதாவது இவன் இதை சொல்லலைன்னா 2 நாள் இன்னும் கொஞ்சம் 2 நாள் நிம்மதியாக இருந்திருப்பார் அந்த ஆள். ஒரு தகவலை உடனே சொல்லணும், உடனே வந்து சொல்லிடணும். அப்படி சொல்லி இருதயத்தை என்ன பண்ணணும்னா கரைய பண்ணிடணும். அப்ப நீங்க கேட்கிற செய்திகள் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணக்கூடியதா இருக்கிறது. நம்ம ஆளுங்க பாருங்க, பெட்ரோல் விலை ஏறுகிறது. மோடி சொல்றார், ஐயா சொல்றார், யாரும் சொந்த வாகனத்தை பயன்படுத்தாதீர்கள் சொன்னாரா இல்லையா? பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் சொல்லியிருக்கார். அலுவல்கள் போகாதீர்கள், வீட்டில் இருந்த பணிபுரியுங்கள். பானிபூரி விற்கிற மாதிரி கதை சொல்லுங்கிறேன்னு நம்ம கேட்க தோணுது, முடியாது, ஒரு பெரிய ஆள் இல்லையா? அப்ப இந்த செய்தி வந்த உடனே நமக்கு பக்குன்னு ஆயிடுது. சிலருக்கு உடனே ஐயோ லாக்டவுன் போட்டுருவாங்களா என்ன இதுன்னு உடனே நம்மால் ரெடி ஆகிறான். எல்லாத்துக்கும் நகை நட்டு இருக்குதா பாரு, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு ரெடி பண்ணி வை, அது இது எல்லாம் வாங்கு. சில வீடுகள்லாம் இப்போ அடுப்பு வாங்கிட்டான், உஷாரா கட்டை போட்டு எரிய வச்சுக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுறான். நம்மால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறான். கேஸ் அடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, கரண்ட் அடுப்பை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு செய்தி வரும்போது அது என் எண்ணத்துக்குள்ள, என் கற்பனைகளுக்குள்ள வேண்டாத பயத்தை, கவலைகளை அது பிறப்பிக்கிறது. அப்ப தாவீதுக்குள்ள இங்க ஒரு கவலையை அது உண்டாக்கிருச்சு. சரி, இன்னொரு இங்க பாருங்க, நான் சொல்ற ஆள்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, கர்த்தரோடவே நடந்தவங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான தேவ மனுஷங்க. அவங்களுடைய ஆத்மாவே அப்படி நடுங்கும்னா நாமெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது வாசிங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, கவனிங்க, யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல, இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம், எலியாவே நீ கர்மேல் பர்வதத்தில் வச்சு கொன்னுட்ட, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு நாங்க வணங்குற தேவன் எங்களுடைய பாகால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இதை சொன்ன மாத்திரத்தில், இந்த செய்தியை காதுல கேட்ட மாத்திரத்தில் பாருங்க, உடனே இவருக்கு இமேஜினேஷன் என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துடுச்சு. எலியாவுக்குள்ள ஒரு பயம்,
நாளைக்கு இந்நேரத்தில் நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல, என்ன யாரும் காப்பாற்ற முடியாது போல. இவரே முடிவு பண்ணிட்டு இவரே ஊரை விட்டு வெளியில வந்துடுறார். அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி சூரச்செடி கீழே போய் படுத்து பாருங்க. பயம் பயம் அங்க இருந்து அவரை என்ன பண்ணிடுச்சுன்னா கிளப்பிடுச்சு, ஊரை விட்டு ஓட வச்சிருச்சு, சொந்த பந்தங்களை விட்டு ஓட வச்சிருச்சு. இப்ப பயம் அவரை தனிமைப்படுத்திருச்சு. தனிமை இப்ப என்ன பண்ணுது தெரியுமா? அடுத்தது ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளுது அவரை. என்ன கில்ட்டு? நான்லாம் ஒரு ஊழியக்காரனா? நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தா எனக்கு இது நடக்குமா? நான் ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தா என்ன இந்த மாதிரி யாராவது தொடுவாங்களா? என்ன இப்படி மிரட்டுவாங்களா? நான் இப்படி ஓடுவேனா? இங்க பாருங்க, அந்த கில்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது மைண்ட் எங்க போகுது தெரியுமா? அந்த கில்ட் வந்ததுக்கு அப்புறம் மைண்டு சூசைட் அட்டம் பண்ண போகுது. நல்லா கவனிங்க, சாகணும்னு தோணுது. இப்போ என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, நான் செத்து போறேன், என்னை எடுத்துக்கோங்க. இமேஜினேஷன் பார்த்தீங்களா என்னென்னலாம் வேலை செய்யுதுன்னு? நான் நல்லவன் இல்லை, என் பிதாக்களை விட நான் என்ன கிடையாது, ரொம்ப நல்லவன் இல்லை, அதனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்குது, என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ஓவர் திங்கிங், இந்த இமேஜினேஷன் என்ன பண்ணுதுன்னா லைஃப்ல இந்த கடைசி நிலைக்கு கொண்டு போய் அவனை என்ன பண்ணுதுன்னா அவனை கொல்ற அளவுக்கு போயிடுது பாருங்க. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த எண்ணங்களையும் இந்த கற்பனைகளையும் குறித்து நாம் கவனமாக இருக்கணும். அவன் யோசிக்கிறான், நான்லாம் வாழவே கூடாதுங்க, நான்லாம் நல்லவனே இல்லைங்க. பாருங்களேன், நான் நல்லவனே இல்லைன்னு நமக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நீ பிறக்கும் போதே நல்லவன் இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீ பிறக்கும் போதே நல்லவன் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அடுத்து சொல்றார், நான் வாழவே தகுதி இல்லை. நீ வாழ தகுதி இல்லாத உன்னைத்தான் தெரிஞ்சு விட்டு வாழுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இந்த கற்பனைகள் ஒரு மனுஷனை கடைசி நிலை வரைக்கும் கொண்டு போயிடும். கவனிங்க, அடுத்த வாரங்கள் இதை பற்றியெல்லாம் பேச போகிறேன். தயவுசெய்து உங்கள் குடும்பங்களில் யாராவது அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க இருந்தால் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் உள்ள மனுஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது என்னெல்லாம் அவனை பண்ணும், அவன் ஆத்மாவை எப்படியெல்லாம் அது சீரழிக்கும். அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பய உணர்வு, அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமை உணர்வு, அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற மனசாட்சி, அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மை, அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், ஏதாவது தன்னை விட்டு போய்விடுமோன்ற எண்ணம், யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த ஓவர் திங்கிங்லேருந்து ஆரம்பிக்குது. அது எப்படி அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் வாசிச்சிருக்கேன், அதை நான் அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாசிக்க பார்க்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வேகமாக படிக்கலாம். நெகேமியா 6:5. 5ஆம் தரம் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், நல்ல கவனிங்க, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து உம்மை குறித்து சொல்லக்கூடிய மனிதரே தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மவும் அப்படி சொல்லுகிறான். இப்போது கவனிங்க, இதெல்லாம் சன்பல்லாத்து எழுதி அனுப்புறான். ஒரே ஒரு ரிப்ளை பண்றாரு. நெகேமியா இதெல்லாம் ரிப்ளை பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? 8வது வசனத்துல, அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை. இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, இதெல்லாம் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கற்பனை பண்றது, என் மனசுல கூட இதெல்லாம் தோணல, இதெல்லாம் உன் கற்பனைக்கெல்லாம் நாள் கிடையாது. எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அடுத்த வாரம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பாருங்க, அடுத்தவங்களுடைய கற்பனைகளை, அடுத்தவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம மேலே போட்டு திணிச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க ஆட்டு வைக்கிற கைப்பாவையெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை.
நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டில் இருங்க. உங்களுடைய இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய வேதமா இருக்கணும். ஆமென். ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதையே இரவும் பகலும் தியானிங்க. அதுவே உங்களுடைய தரிசனமா இருக்கட்டும். அதை பற்றிய கற்பனைகள் வளர்ந்தவங்கட்டும். இந்த நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க சொல்ற கற்பனைகள் அல்ல, அவர்களுடைய எண்ணங்கள் என்னுடைய கற்பனையா மாற வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, எங்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.